அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. Tech news start பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்லையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. so that நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 326ல இன்னைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். so வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேர் ருவானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். WhatsApp டெய்லி புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக தான் மல்டி சப்போர்ட் டிவைஸ் பார்த்தோம். இப்போ அடுத்ததான் அவங்க ஒர்க் பண்ணுற ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பைரிங் மீடியா ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்குது. உங்களுடைய மீடியா ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரோல் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பக்கூடிய மீடியா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இமேஜஸ், வீடியோஸ், ஜிஃப் எது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அனுப்புகிறீங்களோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கும். 5 minutes, 10 minutes, 1 day அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வந்து மீடியா ஃபைல் அனுப்பும்போது இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 5 minutes அப்படின்னு சூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மீடியா ஃபைல் வந்து 5 minutesல ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து கூடிய விரைவில் இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இது எக்ஸாக்டாக ஏற்கனவே இவங்க எக்ஸ்பைரிங் மெசேஜஸ்னு வச்சுருந்தாங்களா அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இருக்குது. இனிமேல் வாட்ஸ்அப்லையும் இந்த ஃபீச்சர் கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ ஃபைனலாக ஆப்பிள் அவங்களுடைய ஆன்லைன் ஸ்டோர் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து ஆப்பிளுடைய ப்ராடக்ட்ஸ் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் டைரெக்டாக அவங்களுடைய ஆன்லைன் ஸ்டோர்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு நம்ம டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறதுனால வந்து புதுசாக நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 6% உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20,000க்கு மேலே என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு 6% வரைக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு October 6, 2020 வரைக்கும் தான். அடுத்ததாக வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஆஃபர்ஸ் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் மேக், ஐபேட், அதுக்கப்புறம் சில ஆக்சசரிஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அந்த ஆஃபர் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு வேளை ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஐஃபோன் வச்சுருந்தாலும் சரி, இல்லை சாம்சங்குடைய சில மாடல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் அங்கே இருந்ததுன்னா தாராளமாக அதை கொடுத்து நீங்கள் ஐஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து வாரண்ட்டி, அதுக்கப்புறம் ஆப்பிள் கேர் ப்ளஸ்ன்னு நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை இங்கே பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து 24 to 72 ஹவர்ஸில் வந்து டெலிவரி ஆகிடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து மேக்ஸில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் 1 month அப்படிங்கிற மாதிரி ஷிப்மெண்ட் காட்டுச்சு. ஸோ இது வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து வேரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஆப்பிளுடைய ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இப்போ இருக்கக்கூடிய லான்ச் ஆஃபர்ஸில் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிளுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஐஃபோன் 12 சீரிஸ் October 13 அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் டேட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ரீசெண்டாக வந்து ஆப்பிள் வந்து டைம் ஃப்ளைஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் ஐஃபோன் லான்ச் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து வாட்ச் சீரிஸ், அதுக்கப்புறம் ஐபேட் ஏரன் லான்ச் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ ஐஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டெடிகேட்டடாக ஒரு லான்ச் ஈவெண்ட் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது October 13 அன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை ஐஃபோன் 12 உடைய ப்ரீ ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து October 16 அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் ஐஃபோன் 12 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி 4 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று வந்து ஐஃபோன் 12 மினி, அதுக்கப்புறம் ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 ப்ரோ, 12 ப்ரோ மேக்ஸ். ஸோ இந்த பேரில் வந்து 4 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. அது மட்டும் இல்லை ஐஃபோன் 12 சீரிஸில் வந்து இவங்க 4 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 4 ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் லைட்டர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஐஃபோன் 12 மினி தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.4 inches கொடுக்குறாங்க. பட் இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற 3 ஸ்மார்ட் ஃபோனை விட டவுன்கிரேட் பண்ணி இவங்க கொடுக்க போகிறதா வந்து இப்போ தகவல் வெளியாக இருக்குது. மற்ற 3 ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல் A14 பயோனிக் சிப்செட், அதாவது லேட்டஸ்ட் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறதாகவும், அதே ஐஃபோன் 12 மினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்கிரேடட் B14 பயோனிக் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த B14 பயோனிக் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணும். பட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A14 விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். கிளாக் ஸ்பீடும் இவங்க குறைச்சி தான் கொடுப்பாங்க. ஸோ இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னும் அஃபோர்டபுள் ஆகணும். அதாவது ஐஃபோன் 11 அளவுக்கே ஐஃபோன் 12லையும் வந்து ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டவுன்கிரேடட் சிப்பில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. பட் ஐஃபோன் 12 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து நிறைய பேர் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த 12 மினியை தான் ஆப்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து டவுன்கிரேடட் சிப்செட்டோட இவங்க லான்ச் பண்ணுறது கண்டிப்பாக ஐஃபோன் யூசர்ஸ்க்குலாம் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். சாம்சங் ஒரு கேமரா சென்ட்ரிக் சீரிஸ் இந்தியாவில் கொண்டு வராங்க. இந்த கேமரா
சென்ட்ரிக் சீரிஸ் உடைய பேர் வந்து சாம்சங் எஃப் சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பார்த்தோம். இதில் முதல்ல லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி F41, அதையும் பார்த்தோம். இந்த சாம்சங் கேலக்ஸி F41 உடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது Exynos 9611 ட்ரிபிள் கேமரா 6000 mAh பேட்டரி. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி M31 வந்து ரீபிராண்ட் பண்ணி உங்க லான்ச் பண்ண போகிறாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 24 அன்னைக்கு உங்களுக்கு அஃபிஷியல் ஆக போகிறதா தெரியுது. இது ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி F41 இந்தியாவில் இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 24 அன்னைக்கு லான்ச் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சாம்சங்குடைய M சீரிஸ் இந்தியாவில் பாப்புலராக இருக்குது ஆன்லைன் சீரிஸ்னு, A சீரிஸும் ரொம்பவே பாப்புலராக இருக்குது ஆஃப்லைன் சீரிஸ். ஸோ இந்த F சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கலாம், அதனால தான் இது F சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை சாம்சங் கேலக்ஸி F41 உங்களுக்கு 13,000 கீழே இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் கேலக்ஸி F41 இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இது 4G அதுக்கப்புறம் 5G ரெண்டு வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4G வந்து Exynos 990லையும் 5G வந்து Snapdragon 865ல கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பர் AMOLED 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேல, ட்ரிபிள் கேமரா, பிரைமரி சென்சார் 12 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்ராக்சிமேட்டாக 51,000 கிட்ட வந்து குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் 4G வேரியன்ட் இந்தியாவில் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. Qualcomm நேற்று தான் அவங்களுடைய Snapdragon 700 சீரிஸில் ஒரு புது சிப்செட் Qualcomm Snapdragon 750G ஒரு 5G சிப்செட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சிப்செட்டுடைய ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் என்னென்னு நேற்றே பார்த்துருந்தோம். இப்போ இந்த சிப்செட்டில் வந்து ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஒன்று வந்து சாம்சங் உடையது, இன்னொன்று வந்து ஷாமியோடது. சாம்சங் உடையது சாம்சங் கேலக்ஸி A42. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக Snapdragon 750Gயில் வந்து குளோபலாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. யூஎஸ்ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மற்றபடி வந்து இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதே ஷாமியோடைய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மீ சீரிஸ் Qualcomm Snapdragon 750Gயில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் இந்த பவர்ஃபுல் சிப்செட்டில் வந்து முதல்ல சாம்சங்கா இல்லை ஷாமியா அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னு. Motorola உடைய E7 Plus இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக தான் பிரேசிலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தியாவிலையும் இது லான்ச் ஆயிடுச்சு. அதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு Snapdragon 460ல் ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டுவல் கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்ல நாட்ச்ல வந்து 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 9499க்கு ரொம்பவே அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு செப்டம்பர் 30லேருந்து அவைலபிளாக இருக்கும். HMD குளோபல் அவங்களுடைய லான்ச் ஈவெண்ட் அதாவது நோக்கியா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஈவெண்ட்டில் வந்து Nokia 8.3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு Snapdragon 765Gயில் ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 24 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்தியாவில் இது எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லை இது கூடவே Nokia 3.4 2.4 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து இவங்க குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் Nokia 3.4 2.4 இந்தியாவிலையும் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்தியாவில் சப்போர்ட் பேஜில் வந்து இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் லிஸ்டிங்காக இருக்குது. Nokia 3.4 2.4 ரெண்டுமே வந்து உங்களுக்கு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்தியாவில் லான்ச் ஆகும். 3.4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 460ல இவங்க கொடுக்கலாம். டுவல் கேமரா 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சலில் கொடுக்கலாம். அதே Nokia 2.4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Helio P22 அகைன் இதுவும் டுவல் கேமரா 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 5 மெகா பிக்சலில் ரெண்டுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அப்ராக்சிமேட்டாக 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ரெண்டும் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜி இல்லைனா அண்டர் டிஸ்பிளே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ZTE X20 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் Xiaomi Oppo இவங்க ரெண்டு பேருமே வந்து டீசர்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அண்டர் ஸ்க்ரீன் கேமராவில் லான்ச் பண்ண போகிறதா இப்போ Realme தரப்புலேருந்து ஒரு டீசர் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே கேமரா அதாவது அண்டர் ஸ்க்ரீன் கேமராவோட Realme தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது. இது Realmeயோடைய புது Q சீரீஸில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இனிமேல் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து அடுத்த ஹைலைட்டிங் ஃபீச்சராக
யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது வந்து அண்டர் ஸ்க்ரீன் கேமரா அப்படின்னு தெரியுது. ஏன்னா எல்லா பிராண்ட்ஸுமே இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2021 அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜியில் நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்க்கலாம். Xiaomi இந்தியாவில் Mi PowerBank 3i லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 10,000 mAh 20,000 mAh ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு டுவல் சப்போர்ட், அதாவது வந்து உங்களுக்கு டைப் சி அதுக்கப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ரெண்டுமே உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு 12 லேயரில் வந்து இது ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பேங்க் உடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 mAh வந்து உங்களுக்கு 899 ரூபீஸ்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே 20,000 mAh அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1499 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷாமியுடைய Mi PowerBank 3i இப்போ அவைலபிளாக இருக்குது. போக்கோ ரீசெண்டாக இந்தியாவில் Poco X3 Snapdragon 732Gல லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை அடுத்ததாக போக்கோ வந்து Snapdragon 765Gலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இது வந்து Poco X3 Proவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துருந்தோம். இப்போ வந்து இது Poco X3 Proவா இல்லைனா Poco F41 தெரியல. ஏன்னா ரீசெண்டாக வந்து போக்கோவுடைய ஜென்ரல் மேனேஜர் ஒரு கொஸ்டின் ஆன்சரிங் செஷனில் வந்து Poco F2 வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் மூலயமா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ போக்கோ அடுத்ததாக லான்ச் பண்ண போகிறது Poco X3 Pro Snapdragon 765Gலையா இல்லைனா Poco F21 நம்ம காத்திருந்து பார்க்கணும். பட் போக்கோ தரப்புலேருந்து அடுத்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இன்னைக்கு கிவ் அவே கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். Qualcomm Snapdragon 750Gல லான்ச் ஆக போகிற முதல் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Snapdragon 750Gல லான்ச் ஆக போகிற ஃபர்ஸ்ட் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலாக நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Snapdragon 750G. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாஸ்டர் ஸ்பீட். கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர் ஸ்பீட். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.